பாஸ்கர் சார் வந்து பொண்ணை வச்சு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ரைட். ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா ஸ்டேஷனில் இவர் உட்காந்துருப்பாரு. இவர் வந்து ஜாலியாக, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து காட்டும் போதே இவர் வந்து ரேடியோ ரிப்பேர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ இந்த ரேடியோ வீட்டில் ஓடிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தா அவர் ரேடியோ கேட்குற இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ரேடியோ படத்துக்குள்ளே இருக்காது. அதுலேருந்து டோட்டலாகவே நீயா நானான்னு இருப்பாங்க. இவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு லாகப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ரேடியோ போட்டு திருப்பி நான் பழைய மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுல போட்டு உட்காருவார். ஸோ இப்போ இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஸ்டேஷனில் வந்து லாக்கப்பில் உட்கார வச்சிட்டாரு, நான் வெளில வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறதோட ஒரு இன்டர்வல் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃபாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் இதை ப்ரீ பண்ணோம். சொல்லுங்கள், இப்போ நம்ம அந்த ஃபேன் மூமெண்ட்டில் அந்த ஃபேன் மூமெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி போய் மறுபடியும் இங்கே ஒரு கரண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விதையை பின்னாடி போய் விதைச்ச விதைகளாது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே? இல்லை, அது கண்டிப்பாக. என்னன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபேன் சீன் வந்து அடிக்கடி இந்த பவர் கட் ஆகுதுன்ற ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முன்னாடியே போய் நாங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ வந்து ஓவனில் வந்து ஒரு ஃபோன் வைப்பார். பட் அதுக்காக அந்த ஓவனை வந்து முன்னாடியே ஒரு சாங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த பேசிட்டே அவங்க போய் இந்த ஓவன்லேருந்து இது ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த மிக்ஸியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த ஜாரை உடைக்கிறாருங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாண்டேஜில் மிக்ஸியை சரி பண்ணிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஒரு விஷயம் தேவைப்படுதுங்கும் போது பின்னாடி போய் அது எந்த இடத்துல அதை நம்ம சொல்லலாம், அதை வாண்டடாக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். போகிற போக்கில் என்ன பவர் இல்லையா, சரி இது அடிக்கடி இதே வேலையாக போச்சு. ஏன்னா அது ஒரு பேசும் பொருளாக யோசிக்கும் பொருளாக உங்களுக்கு மாறக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா திடீர்னு நம்ம இந்த இடத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், இங்கே அது வேணும், கரண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ரெகுலராக இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு வந்து அழகான செட்டப்போட, ஏன்னா எங்களுக்கு அங்கே சிசிடிவி கேமரா அது இது நிறைய அந்த லாஜிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணோம்னா கரண்ட் இருக்கக்கூடாது. கரண்ட் இருக்கணும், இந்த சீனில் மட்டும் கரண்ட் இல்லைன்னா சிசிடிவி கேமரா எழுத்தாளருடைய ஒரு மிகப்பெரிய சோகம்ன்ற மாதிரி. கண்டிப்பாக. ஸோ வந்து எங்களுக்கு என்னன்னா இதை முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணும், அப்போ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணது தான்.